என்ன மேகி கப் நூடுல்ஸ். இந்த கப் நூடுல்ஸ்ல மேகி எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? முத ஓபன் பண்றோம். வேற லெவல் ப்ரோ. எவருங்க ஆல்ரெடி பார்த்தா இன்ஸ்டன்ட்டா வர்றதுக்கான ப்ரோ உள்ளே ஸ்பூன் இருக்கு ப்ரோ. ஸ்பூன் இருக்கு. இந்த கப் நூடுல்ஸ்ல சுடு தண்ணியை ஊத்துனா உடனே நூடுல்ஸ் ரெடி ஆயிருன்னு சொல்றாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். வாங்க வாங்க சுடு தண்ணியை கொண்டு வாங்க. ஊத்து நல்லா ஊத்து சார். மார்க்கிங் வந்துச்சு. அந்த மார்க்கிங் இருக்குதானா? ஆமா ப்ரோ, மார்க்கிங் வரைக்கும் தான் ஊத்தணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சறோம். இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சா என்ன ஆகும்? நூடுல்ஸ் ரெடி ஆகும். சரி இத செய்யறதுக்கு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ, இது அப்படியே பிக் சைஸா மேக் பண்றதுக்கு தான் வீடியோவே எடுக்கறோம். பெரிய சைஸா? Order confirmed. Alien order received. 3, 2, 1. ஏலியன்களும் விரும்பும் மேட் ஆர்மி ஜாயண்ட் கப் நூடுல்ஸ் உடனே ஆர்டர் செய்யுங்க. இந்த வீடியோல பார்த்தா அவங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எப்படி செஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பெருசா செய்ய போறோங்க. நம்ம செய்யற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கடைசில தண்ணியா ஊத்துறப்ப எப்படி மேகியா மாறி வருதுன்னு பாத்துருவோமா? அதுக்கு முன்னாடி நீங்க மேடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நம்மள யாரு? தக்காளி, பீன்ஸ், வெங்காயம், பட்டாணி, கேரட் நிறைய காய்கறிகள் இருக்கு. எக்கச்சக்கமான மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு. 10 லிட்டர் கோல்ட் வினர் இருக்கு. 40 பாக்கெட் மேகி மேஜிக் மசாலா பாக்கெட்ஸ் இருக்கு. மீல் மேக்கர் அண்ட் வேர் கடலை இருக்கு. கல்லு உப்பு, சால்ட் உப்பு இருக்கு. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கு. பெரிய கப் இருக்கு. சோ இந்த சைஸ்ல இருக்கிற கப் நூடுல்ஸ் எந்த சைஸ்ல செய்ய போறோம்? இந்த சைஸ்ல செய்ய போறோம். ஆத்தாடி கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க எப்படி செய்ய போறோம்ன்ற அதுக்கான ஃபர்ஸ்ட் process ஆரம்பிச்சிரோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம காஞ்ச நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா மாத்த போறோங்க. அதுக்கு எக்கச்சக்கமான ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தா தண்ணியை கொதிக்க வைக்க போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தா சட்டியை தூக்கி மேல வைக்கிறோங்க. அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் அடுப்பை பத்த வைக்கிறோங்க. அடுத்த ஸ்டெப்பா தண்ணியை உள்ள ஊத்துறோங்க. ஆக்சுவலா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 10 கிலோ நூடுல்ஸ் இருக்கு இல்லையா? சோ 40ல இருந்து 50 லிட்டர் தண்ணியை ஊத்தணுங்க. ஓகே, தண்ணி ஒரு பக்கம் கோச்சிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் பாக்கெட்டை கிழிச்சு அந்த நூடுல்ஸை உடைக்க போறோங்க. ஏன் நூடுல்ஸ் உடைக்கிறீங்க? அப்படியே போடக்கூடாதா? அப்படியே போட்டா வேக டைம் ஆகும் ப்ரோ. உடைச்சு போட்டா வேகமா வந்துடும். ஓபன் ஒரு நூடுல்ஸ் தரமா இருக்குங்க. வெளியேடுங்க வருங்க தரங்க. வாவ் செம்மையா இருக்கு. கொட்டுங்க ஓனா போடுங்க உள்ள. பாத்து பையா தரமா இருக்குங்க. நூடுல்ஸ் 10 கிலோ நூடுல்ஸ். ஓகே, இப்போ நூடுல்ஸை உடைச்சு போடுறோம். பெரிய பீஸா இருக்குதா? 2 பீஸா உடைக்கிறோம். 2 பீஸா கரெக்டா உடைக்கிறோம். பாரு செம்மையா உடைச்ச 2 பீஸா உடைச்சிட்டா. எங்க டாடி சரியான எக்ஸ்போர்ட் ஆகாரப்பா. அப்படி உடைச்சா நாங்க இப்படி உடைப்போம். ஓ நீங்க வந்து அப்படி ஓஜி ஓஜி ஒரு இப்பே நூடுல்ஸ் பயங்கரமா வந்துட்டு இருக்குங்க. இதை பாக்குறப்ப சாப்பிடணும்னு தோணுதுங்க. ஓகே, ஒரு சைடு பாய்ஸ் நூடுல்ஸ் உடைச்சு போட்டுருக்க போய் இன்னொரு சைடு நம்ம இந்த கப் நூடுல்ஸ் செஞ்சோம் பாத்தீங்களா? ஆமா, டேஸ்ட் பண்ண போறோம். இதை விட பெஸ்டா நம்ம தான் செக் பண்ணணும்ல. நார்மலா வீட்டுல செய்யற அளவுக்கு எல்லாம் பெருசா வர மாட்டேங்குதுங்க. இங்க பாருங்களேன், அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா இல்ல, நல்லா ஒயிட்டா தான் இருக்கு. மசாலா ஒட்ட மாட்டேங்குது. மசாலா பெருசா ஒட்ட மாட்டேங்குது. டாடி ஆக்காமீங்க. இங்க வரு. சாப்பிடுங்க. என்னப்பா வாய்க்குல எல்லாம் விடுது. நான் டாடி எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? அசலோட எடுங்க. பரவாயில்ல, அவ்வளவுதான். ரொம்ப அவசரமால பரவாயில்ல. ஆத்தடி கொரியன் மாதிரியே உரிறீங்க. இது என்ன எப்படி இருக்கு தெரியுமா? ஊறுகாய் தண்ணியில நூடுல்ஸ் போட்டு திண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இப்படி ஓப்பனாலாம் பேசக்கூடாது. ஆனா நம்மது அதுக்கு மேல பயமா இருங்க. நூடுல்ஸ் உடைச்சு போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தா கொதிக்கிற தண்ணியில பார்த்தா எண்ணெயும் உப்பையும் போட போறங்க. ஆமாங்க, நம்ம நூடுல்ஸ்ல உப்பு இருக்கா இல்லையா? அதனால உப்பை சேர்க்கிறோம். நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதாடி எண்ணெயை சேர்க்கிறோம். 10 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறோம். அழகா ஊத்துறீங்களேங்க. எப்படி இது எல்லாம் கத்துட்டு வந்திருக்கீங்களா? செப்பு ப்ரோ. ஓ அசிஸ்டன்ட் செஃப். அப்ப மெயின் செஃப் யாரு? வேற யாரு? நான் தான். இவர் தான் மெயின் செஃப்பா? டாடியா உப்பு போட போறோம். ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சுங்க. இப்போ நூடுல்ஸை போட்டு வேக வைக்க போறோங்க. அப்படி தெரியுமே கையா. 5 minutes later. ஓகே, இப்போ நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா 70% வேக வச்சாச்சுங்க. ஸோ இப்போ இறக்குறோங்க. ஓகே, 70% வேக வச்ச நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வடிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கோங்க. இப்போ எதுக்காக வடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச நூடுல்ஸை குளிர் வைக்கணும். அதுக்காக தான் வடிக்கிறோம். அப்படி வடிச்சா மட்டும்தான் நம்ம கேக்கா நூடுல்ஸை செய்ய முடியும். அப்படி கேக்கா செஞ்சா மட்டும்தான் நம்ம டப்பால போட முடியுங்க. இப்போ வடிச்ச நூடுல்ஸ்ல பாத்தீங்கன்னா கூலான வாட்டர் ஊத்துறோம். இது எதுக்காக ஊத்துறோம்னு பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் கொஞ்சம் சூடா இருக்கு பாத்தீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் வெந்துடக்கூடாது அப்படின்ற தடுக்கிறதுக்காக தான் இந்த கூலான வாட்டரை ஊத்துறோம். கூல் பண்றோம் நூடுல்ஸை. கூல் வாட்டரை ஊற்றி
போதும். இப்போ இந்த நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று பிடிக்காம இருக்கிறதால எண்ணெயை சேர்க்குறோம். எண்ணெயை சேர்த்துட்டு அப்படியே கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன். நூடுல்ஸ் ஒன்று பிடிக்காம அப்படியே சிங்கிள் பீஸாக வந்து நல்லா வருங்க. ஓகே, இப்போ நம்ம அலச ஊற்றுற கூலிங் வாட்டரே வடிக்கிறோங்க. இப்படி வடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம நூடுல்ஸ் அப்படியே வச்சோம்னா நூடுல்ஸ் நல்லா கூல் ஆயிரும். அப்படி கூல் ஆனதுக்கப்புறம் கேக் தயாரிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம கூல் பண்ண நூடுல்ஸ் பார்த்தா நல்லாவே கூல் ஆயிடுச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக திரட்ட போகிறோம். எதுக்கு திரட்ட போகிறோம் அப்படின்னா, அப்படி திரட்டினா தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப வேகமாக பொரியும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன உருண்டையாக திரட்ட போகிறோங்க. நம்ம ரவுண்டாக திரட்டணும். ஆனால் ரவுண்டாக திரட்ட நம்மளால நிற்க மாட்டேங்குது, மோல்டு நிற்க மாட்டேங்குது. அதனால டாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை திரட்டி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன உருண்டை வைக்கிறாங்க. இடியாப்பம் மாதிரியே தான் வைக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் உருண்டை திரட்டிட்டு இருக்கப்பே நாங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயை கொதிக்க வைக்க போகிறோம். Meanwhile, ஓகே, ஒரு பக்கம் அவங்க நூடுல்ஸ் இடியாப்பம் மாதிரி உருண்டை தட்டிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் நம்ம எண்ணெயை கொதிக்க வைக்க போகிறோங்க. a few moments later. ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிச்சுங்க. நம்ம 70% நல்லா வேக வச்சு குளிர வச்ச நூடுல்ஸை இப்போ போட போகிறோம், பொரிக்க போகிறோம். ஆமாங்க, ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம தட்டா உருவாக்கணும், கேக் உருவாக்கணும் வச்சு அந்த இடத்துல இடியாப்பம் மாதிரி உருவாக்கிட்டோம். வாங்க இடியாப்பத்தை உள்ள போடுங்க. இங்கே வருங்க, கொதிச்சிருச்சு, உள்ள இறக்குறாரு. உங்களுக்கே தெளிவா தெரியும். வேற லெவலுங்க. இப்படி கொதிக்கிறது எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? மேடம்ல மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி கொதிக்கிறதுலாம். வரும் கடைசி வெயிட் பண்ணி பார்த்து நல்லா பொரிச்சா நூடுல்ஸ் எடுக்கிறோம். ஆமாங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம கூட டைம் வச்சனால கொஞ்சம் இதாகிடுச்சு, பொன்னிறம் வந்துருச்சு. தூக்கி வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட்டை உள்ள இறக்குங்க. Meanwhile, ஒரு பக்கம் நவீன் பிரசாத் தியாகு 3 பேர் நூடுல்ஸ் பொரிச்சிட்டு இருக்க டைம்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய கப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்புக்குள்ள அலுமினியம் ரேப்ப நாங்க ஒட்ட போறோங்க. இது எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுடுசுடு தண்ணி உள்ள ஊத்துவோம்ல, அந்த சுடுசுடு தண்ணி தடுக்கு உருகி உளுந்துடக்கூடாதுன்றக்காண்டி இது ஒட்டுறோங்க, அலுமினியம் ஃபாயில் ஒட்டுறோங்க. முதல் பாட்டம்ல அலுமினியம் ரேப் போட்டுரும், ஏன்னா இதுதான் முக்கியங்க, இதுதான் நல்லா தாக்கு பிடிக்கணும். ஓகே, பாட்டம்ல அலுமினியம் ரேப் போட்டு முடிச்சு நெக்ஸ்ட் சைடுல ஃபுல்லா போட்டு முடிச்சு கம்ப்ளீட்டா ஃபைனலா உங்களுக்கு காமிக்கிறோங்க. meanwhile, ஆக்சுவலாக எண்ணெயில் பொரிக்கிறது ஈஸியான வேலை நினைச்சோம், ஆனால் இது சரியான டஃப்பான வேலை ஆகிப்போச்சுங்க. டைம் டேக்கிங் அவர் ஆகி போச்சுங்க. ஆமாம், கிட்டத்தட்ட பாதி நூடுல்ஸை பொரிக்க 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஸோ இந்த நூடுல்ஸை இப்போ நம்ம தயார் பண்ண கப்பில் கொட்ட போகிறோம். ஆமாங்க, நைட் ஆனால இன்னைக்கு இதோட முடிச்சுட்டு அடுத்த நாள் காலை தான் மறுபடியும் ரெசியூம் பண்ண போகிறோம். இது பொரிச்சதுனால கெட்டு போகுது, எத்தனை நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கவும் செய்யுங்க. ஸோ அதனால இன்னைக்கு நைட் கொட்டிட்டு நாளைக்கு காலையிலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். கொட்டலாம். கப் நூடுல்ஸ்குள்ள நூடுல்ஸ் ஃபைட் இருக்குங்க, கப்புக்குள்ள நூடுல்ஸ் ஃபைட் இருக்கு. ஆமா, நம்ம நூடுல்ஸ் கேக் உருவாக்கலாம்னு நினைச்சோம், அது நூடுல்ஸ் மிக்சர் ஆகி போச்சு. மிக்சர் தாங்க தரமா இருக்கும், மிக்சர் தான் டேஸ்டே. அங்க பாருங்க, நூடுல்ஸ் மிக்சர் உள்ள போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய அப்படியே கப்பா இருக்குங்க. அதே தாங்க, ஒரு வேற லெவலுங்க. கப்புக்குள்ள கொட்டின நூடுல்ஸை சேஃப்டி பண்றதுக்காண்டி மேல மூடியை போட்டு மூடிட்டு சுத்தி ரேப் அப் பண்றோங்க. ஆமாங்க, ஆக்சுவலா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நூடுல்ஸ் பொரிச்சோம்னு நினைச்சோம், ஆனா கப்புக்குள்ள போட்டா கம்மியாகி போச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொரிய வேண்டியது, அதை பொரிச்சதுல போட்டுட்டு மறுபடியும் வந்து பேக்கப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நாளைக்கு காலையில் சந்திக்கலாம். the next day. ஓகே, இன்னைக்கு செகண்ட் டே வந்து நேத்து பாத்தீங்கன்னா காஞ்ச நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா மாத்தி நம்ம பெரிய கப்லயே போட்டு அடைச்சிட்டோங்க. ஆமா, இன்னைக்கு வேலையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாப்பிங்ஸ் ரெடி பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் பீன்ஸ் கட் பண்றோங்க. ஓகே, ஒரு சைடுல பீன்ஸ் எடுத்துட்டு இருக்கப்ப இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா பட்டாணியை உரிச்சு போட போறோங்க. நெக்ஸ்ட் கேரட்டை கட் பண்றோம். நெக்ஸ்ட் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ண போறோங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ கட் பண்றோம். ஓகே, டாப்பிங்ஸ் ரெடி பண்ணி முடிச்சு அடுத்த ப்ராசஸா பார்த்தா நம்ம அடுத்த மசாலாவை ரெடி பண்ண போறோங்க. ஆமாங்க, மேட் பேஸோட மேஜிக் மசாலாவை ரெடி பண்ண போறோம். இத ரெடி பண்ணாதான் அந்த நூடுல்ஸ்க்கான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ரெடி பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வாங்க, எக்கச்சக்கமான ஐட்டம் வச்சிருக்கோம், வாங்க. ஃபர்ஸ்ட் மேகி மேஜிக் மசாலாவை பிரிச்சு கொட்டுறோங்க. நெக்ஸ்ட் நம்ம பசங்க எல்லாரும் நான்வெஜ் பிரியர்கள் அப்படின்றனால ஆச்சி சிக்கன் 65 மசாலாவை கொட்டுறோங்க. கரம் மசாலா கொட்டுறோம், மிளகாத்தூள் கொட்டுறோம். அடுத்து கோரியாண்டர் பவுடர் கொட்டுறோங்க, தமிழ்ல சொல்லணும்னா மல்லி பவுடரு. மிளகுத்தூள் போடுறோம், சீரக பொடி போடுறோம். நெக்ஸ்ட் மிக்ஸ் வாங்க மிக்ஸ் பண்ணுவோம். தரமான மசாலா, இந்த மசாலா வேற எங்கேயும் கிடைக்காது, மேடம்ல மட்டும் தான் கிடைக்கும். வேணும்னா கான்டாக்ட் நம்பர் கீழே போடுறோம், உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம உருவாக்குற மசாலாவை பிராண்டிங்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ல ஒட்டிட்டு இருக்கோம், பார்த்தீங்கன்னா இந்த கவர்ல போடுறோங்க. இந்த மசாலா வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பார்சல் பண்ணி விடுறோம்.
ஓகே இப்போ ஸ்லைஸ் பண்ண டாப்பிங்ஸை வதக்க போறோங்க. ஆமாங்க, வதக்கு எடுத்து அதுக்குள்ள போட்டு மொத்தமா கலக்க போறோம். வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போடுறாரு. நெக்ஸ்ட் தக்காளி கொட்டுறோம். பட்டாணி போடுறோம். ரைட்டுங்க. கேரட்டை போடுறோம். கேரட் போடுறோம். டாப்பிங்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. தரமான டாப்பிங்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. கடைசியா பீன்ஸ் போடுறோம். பீன்ஸ், பச்சை பீன்ஸுங்க இது. நெக்ஸ்ட் வேர்க்கடலை போடுறோம். முந்திரி போடுறோம். முந்திரியை தான் மொதல் பொண்ணு முந்திரி கொட்ட மாதிரி நம்ம கடைசியாக போடுறோம். நம்ம மறந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்டான இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் ஒட்டிடலாமா? என்ன ஒட்ட போகிறோம்? மேட் ஆர்மி மேகி கப் நூடுல்ஸ் இந்த ஸ்டிக்கரை ஒட்ட போறோம். வாங்க 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 ஒட்டுவோம். சூப்பராக நம்ம ரெடி பண்ண இந்த டாப்பிங்ஸை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த சில்வர் தட்டில் கொட்ட போகிறோங்க. ஓகே, கப் நூடுல்ஸ் செய்ய தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம ப்ராப்பரா பண்ணி முடிச்சு இப்போ ஃபைனலா என்ன பண்ண போறோம்? நம்ம உருவாக்குற டாப்பிங்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை முதல்ல நூடுல்ஸ்ல போட்டு கலக்கிடலாமா? டாப்பிங்ஸ் போறோம். டாப்பிங்ஸ் வாவ், அழகா உழுகுதுங்க டாப்பிங்ஸ். குலுக்கு குலுக்கு குலுக்கு. ஏய், இப்படி தான் செய்வாங்க போல. என்னடா கப் நூடுல்ஸ் அதுக்கு மிஷின் போடுமாமா? அதுக்குன்னு தனியாக மிக்சிங் மிஷின் இருக்கும். பயங்கரங்க. இங்கே பாருங்க, கப் நூடுல்ஸ் பெரிய கப்பில் நூடுல்ஸ் வேற லெவலுங்க. டாப்பிங்ஸ் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. மேட் ஆர்மி தாங்க. ஓகே, இப்போ டாப்பிக்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா வச்சு க்ளோஸ் பண்ண போறோம். ஆமாங்க, நம்மளோட ஒரிஜினல் மேட் ஆர்மி மேஜிக் மசாலா நம்ம உருவாக்குனதை உள்ள வச்சு முடியலாமா? இங்க பாருங்க, நம்மளோட மேஜிக் மசாலா இங்க பாருங்க, வேற லெவலுங்க. மேஜிக் மசாலா வச்சாச்சு. இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா மூடிய வைக்கிறோம். மூடிய வச்சாச்சு. அவ்வளவுதான், அழகா கப் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு மூடிங்க. சரியான மூடிங்க. சரியான மூடி. அவ்வளவுதான், இது வச்சாச்சுன்னா கப் நூடுல்ஸ் ரெடி. க்ளோஸ் பண்ணிடுங்க. வாங்க வாங்க வாங்க, ரேப் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலா நம்ம எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட கப் நூடுல்ஸ் ஓபன் பண்ணி ரெடி பண்ணிடலாமா? அவங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா சுட சுட நம்ம நூடுல்ஸ் சாப்பிட போறோம். வாங்க வாங்க, முதல்ல ரெடி பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். முதல் மூடிய பிரிங்க. அந்த மூடிய பிடிக்கும். அந்த மூடிய பிரிச்சாச்சு. இன்னும் வேற லெவல்ல இருக்குல்ல. மேஜிக் மசாலா ஸ்மெல் ப்ரோ. ப்ரோ, அது கீழ இருக்கிற அந்த நம்ம போட்ட அந்த டாப்பிங் ஸ்மெல் வேற லெவல்ல வருது. வேற லெவல்ல இருக்கு. செம்மையா பாஸ் ஆயிடுச்சு. இருக்கு. அதே ஸ்மெல்ல வேற லெவல்ல வருதுப்பா. அடுத்து மேஜிக் மசாலா பிரிச்சு கொட்டிடலாமா? கொட்டுங்க. மேஜிக் மசாலா கொட்டியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மிக்ஸ் பண்ண போறோம். ஆமாங்க, மிக்ஸ் பண்ணிட்டு சுடு தண்ணி ஊத்துறாங்க. நம்ம பசங்க குளுக்கணும் உள்ள இருந்து அலுமினியம் பாயில் பிஞ்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. ஆமாங்க, இவன் மசாலா மிக்ஸ் பண்ண சொன்னா அலுமினியம் பாயில் எடுத்து வச்சுட்டாங்க. மொத்தமா குளிக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, அதுல தண்ணி ஊத்தி ரெடி பண்றோம். ஊத்துங்க. ஓ கௌர், ஆமா, ஆவி பறக்குது. ரெடி ஆயிட்டு இருக்குங்க. ஆவி பறக்க தண்ணியை ஊத்துறாங்க. கிண்டுங்க. ஓகே, நம்ம கப் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆயிருங்க. அதுக்கு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆகணும். ஆமா, சுடு தண்ணி ஊத்தியாச்சு. அது நூடுல்ஸ் சாம்பார் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து டேஸ்ட் பண்றோம். மூடலாம். எஸ், மூடியாச்சு. வெயிட் ஃபார் 20 minutes. ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குன கப் நூடுல்ஸ் இப்போ ஓபன் பண்ணி டேஸ்ட் பண்ண போறோம். ஆமா, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? வாங்க ஓபன் பண்ணுங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓ மை காட், செம்மையா இருந்துச்சு bro. வேற லெவல். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இல்ல, ஆனா பாரு, பொரிச்சு வச்சிருந்தது அழகா உப்பிட்டு வந்துருச்சு bro. அதான் உப்பிட்டு வந்துருச்சு பா. சரி bro, அப்படியே கிண்டி விடுங்க. கிண்டுங்க. அடே முழுகுதான் பா பொங்கரு. புழுவா இருக்கு. செம்ம. இங்க ஒரு நூடுல்ஸ் வேற லெவலுங்க. ஒட்டாம வந்திருக்கேப்பா. அதேதான், ஒட்டவே இல்லல. சரி, வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். இன்னும் சுட ஆவி வருது பாத்தியா? ஆமாப்பா, ஆவி வருதுப்பா. இந்த கப் நூடுல்ஸ்னால இப்படிதான் மாமா இருக்கும்.
ஆமா தண்ணி ஊத்திக்கும் தண்ணி கப் நூடுல்ஸ் ஃபுல்லாலாம் நூடுல்ஸ் இறங்காது ப்ரோ மசாலா. ஓகே, நம்ம உருவாக்குன கப் நூடுல்ஸை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மேகியோட ஒரிஜினல் கப் நூடுல்ஸை டேஸ்ட் பண்ண போறோம். ஆமா முதல்ல அதோட லுக்கிங் காமி இதோட லுக்கிங் காமிங்க வாங்க. இத பாருங்க, இதுலயும் பாரு அதே தண்ணி இருக்கா, இதுலயும் அதே தண்ணி. நூடுல்ஸ்லயும் பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா இறங்கல. ஸ்மால் கப் நூடுல்ஸ், ஸ்மால் கப் நூடுல்ஸை டேஸ்டிங் ரைட்டுங்க. பரவாயில்ல. மேகி நூடுல்ஸை வாங்கி சமைச்சு செய்யறது டேஸ்டா இருக்கும். ஆமா, இந்த வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட். கப் நூடுல்ஸ் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரைட்டு. அழகா டேஸ்ட் இல்ல. சூப்பரா சூப்பரா இருக்குப்பா. வேற லெவலு. பாரு டாடி குடிச்சுக்கு. நானும் சேர்ந்து சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. அதிகமான எப்படி இருக்கு? தண்ணியில உப்பு நல்லா போட்டு ஊறாய கலந்து அதுல நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டா இருக்குமா அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ நம்ம நூடுல்ஸை சாப்பிடலாமா? Yes. சாப்பிடுங்க வாங்க. எப்படி இருக்கு? இந்த வாயில திரிச்சிட்டு இருக்காரு. தண்ணியில உப்பு போட்டு அதில் ஊற விடுற மாதிரி அதில் உப்பே நம்ம போட மாட்டோங்க. உப்பு போடுறப்ப ஆனால் நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும் ப்ரோ. நான் செம்மையாக செஞ்சுட்டோம். இன்ஸ்டன்ட்டாக வந்து தண்ணியை ஊற்றுனா நூடுல்ஸ் வர்ற மாதிரி செம்மையாக செஞ்சுட்டோம். ஆனால் உப்பு போட மாட்டோம். அது ஒன்று தான் பிரச்சனை. உங்களுக்கு உப்பு இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? உப்பு இல்லாத நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு. ஊட்டணிச்சு நல்லா இருக்கு, தப்புன்னு இருக்கு. அடுத்து நீங்க நல்லா என்ன சிரிக்கீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நினைச்சேன். உப்பு இல்லையா? ஃபைனலாக சிவா ப்ரோ சாப்பிட்றோம். இன்கிரியன்ஸ் எடுத்து சாப்பிடுறோம். நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்குங்க. என்ன உப்பு சுத்தமா இல்ல, மசாலா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. பரவாயில்லைங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரது, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் பண்ணி கொண்டு வரது சாதாரண சிலையை செம்மையா கொண்டு வந்துட்டோம். அதாவது நம்ம நூடுல்ஸை வறுத்து மறுபடியும் சுடு தண்ணி ஊற்றி டக்குன்னு கொண்டு வந்து கொஞ்சம் வேற லெவலுங்க. செம்மங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டோம். தண்ணி நிறைய ஊற்றிடும், உப்பு போட மாட்டோம். கொஞ்சம் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டோம், இன்னும் வேற லெவலில் வந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கம்மியாச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்றப்ப நம்ம பயங்கரமா பண்ணுவோம். ஆனா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் நல்லா கொண்டு வந்தோம். செம்மையா கொண்டு வந்துட்டோம். அதாவது பாரு எப்படி அழகா நூடுல்ஸ் மாதிரி வந்துச்சுல. அதான் ஓகே, நம்ம செம்ம சக்சஸ்ஃபுல்லா பார்த்தா பெரிய கப் நூடுல்ஸை உருவாக்கி முடிச்சிட்டோங்க. ஆமா, நம்மளோட சக்சஸ் இன்ஸ்டன்ட்டா நூடுல்ஸ் கிரியேட் பண்ணாதான் அது வேற லெவலுங்க. டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாச்சு, மத்தபடி செம்மங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம முடிக்க முடியும். நம்ம மேடம் நம்ம சொல்லிடலாமா? ராஜா கேமர் thank you. Thanks and love. Thank you. Brad Krishna. Thank you. அன்னிதரன் thank you. டைம் பாஸ் பிரதர்ஸ் Thank you. ஈஜி டு பாய்ஸ். Thank you. இதாண்டா எடிட்ஸ் 15. Thank you. இதே மாதிரி உங்க பேர் அடுத்தடுத்த வீடியோல சொல்லணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க. வேற லெவலுக்கு தோச்சா ஷேர் பண்ணுங்க. போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We are. Bye.